ஜீசஸ் ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, திரும்பவும் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, இதயத்திலே பேசுகிறே, சத்தமில்லாமல் அழுகிறே, இதயத்திலே பேசுகிறே, சத்தமில்லாமல் அழுகிறே, என் ஜெபம் கேட்பீரையா, என் கூரை தீர்ப்பீரையா, என் ஜெபம் கேட்பீரையா, என் கூரை தீர்ப்பீரையா, எனக்கென்று இயேசு உண்டு, உம்மையே நான் நம்பி உள்ளேன், எனக்கென்று இயேசு உண்டு, உம்மையே நான் நம்பி உள்ளேன். வாழ்வானாலும் சாவானாலும் என் வாழ்வு உம்மோடுதான். வாழ்வானாலும் சாவானாலும் என் வாழ்வு உம்மோடுதான். உயர்வானாலும் தாழ்வானாலும் சூழ்நிலைகள் எதுவானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சூழ்நிலைகள் எதுவானாலும் உம்மை விட்டு பிரிக்காதையா, உம்மை விட்டு பிரிக்காதையா, உம்மை விட்டு பிரிக்காதையா, உம்மை விட்டு பிரிக்காதையா, எனக்கென்று இயேசு உண்டு, உம்மையே நான் நம்பி உள்ளேன், எனக்கென்று இயேசு உண்டு, உம்மையே நான் நம்பி உள்ளேன், எனக்கென்று இயேசு உண்டு, உம்மையே நான் நம்பி உள்ளேன். விண்ணப்பத்தை கேட்பவர். வேதத்துல பரிசுத்தவான்கள் தன்னுடைய கஷ்ட நேரத்தில் கடவுளை சந்தித்த பொழுது
ஒவ்வொருவரும் அவருக்கு ஒவ்வொரு பேர் வைத்தார்கள். வனாந்தரத்தில் ஆகார், என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று ஆண்டவருக்கு என்னை காண்கிறவர் அப்படின்னு பேர் வைத்தார்கள். தாவீது பாருங்கள், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாருங்க, காலையில எந்திரிச்ச உடனே டீக்கு நம்ம போய் விண்ணப்பம் பண்றதில்ல, காலையில டிஃபனுக்கு விண்ணப்பம் பண்றதில்ல, என்ன ட்ரெஸ் போடுறது அதுக்கெல்லாம் போய் விண்ணப்பம் பண்றதில்ல. நிறைய காரியங்களை நாமே செய்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பலனை தந்திருக்கிறார். ஆனா நம்மளால முடியாத சில காரியங்கள் இருக்கு. பெற்றோரால முடியாத, அதிகாரிகளாலே முடியாத, பணம் வைத்திருந்தும் முடியாத, நல்லா படித்திருந்தும் சொத்து சுகங்கள் இருந்தும் முடியாத நிறைய காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் தீர்வு காண? அதுக்கு தான் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு பேரே விண்ணப்பத்தை கேட்கிறவர். கவனிங்க, சங்கீதத்துல தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், கர்த்தாவே நான் கூப்பிடுகிறேன், ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா கேளாதவர் போல இருக்கிறீர். நீங்க இப்படியே இருப்பீங்கன்னா நான் குழியில் இறங்குகிறவனுக்கு சமானமாவேன். குழியில யார இறக்குவாங்க? உயிர் போய் மரித்த சடலத்தை. என் விண்ணப்பத்திற்கு நீங்க பதில் தரலன்னா நானும் அப்படிதான் ஆயிடுவேன். ஆனா அதே சங்கீதத்தை அவர் எப்படி முடிக்கிறார் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல அவர்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய விண்ணப்பங்களோடு இருக்கிறீங்களா? நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டீங்களா? ஒரு பதிலும் வரலையேன்னு தாவீதுக்கும் அந்த நிலைமை இருந்துச்சு. நான் கூப்பிடுறேன், நீங்க கேளாதொரு போல மௌனமா இருக்கிறீர். பாருங்க, ஒரு சாட்சி சொல்ற பாருங்க. என்னுடைய தகப்பனார் அவங்க காலையிலையும் இரவு நேரத்திலையும் ஜெபிக்காம இருந்து நான் பார்த்ததே இல்லை. டெய்லி 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 இன்னை வரைக்கும் அவங்களுக்கு 82 வயசாகிறது. இன்னைக்கும் காலையில எழுந்த உடனே ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த படுக்கை விட்டு கீழே இறங்குவாங்க. இரவு தூங்க போவதற்கு முன்பதாகவும் லைட்டெல்லாம் அணைச்சு எல்லாம் படுத்த பிற்பாடு அந்த பெட்டில் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய தகப்பனார்கிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையில எப்படிலாம் இருந்தாங்க, வாலிப வயசுல எப்படிலாம் இருந்தாங்கங்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சேட்டை, வீட்டில் கீழ்ப்படியாம படிப்பை அவங்க இழந்து, படிக்கிற நாட்களில் படிக்காம ஃபெயில் ஆகி, நண்பர்களோடு ஊர் சுற்றி வீட்டுக்கு வராமல் சினிமா தேட்ரு அங்கும் இங்குமாக நேரத்தை கழித்து அவங்க கூட படித்தவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லை. இப்படியே குடித்து அங்கங்கே திரியும் பொழுது பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை வர வர ரொம்ப துன்மார்க்கமாய் அவங்களுடைய ஜீவியங்கள் இருந்த சூழ்நிலையில் என்னுடைய தாத்தா கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்களுடைய ஜெபம் பாருங்க, என்னுடைய தகப்பனார் திரும்பவும் எக்ஸாம், அந்த விட்டு போன எக்ஸாம் எழுதவும் அதில் பாஸ் பண்ணி அடுத்து ஏதோ இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ஆண்டோடைய பெரிய கிருபையினால எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் வேலையில் அவங்க இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் பிறந்து
எங்கள் குடும்பத்தில் நான் 2வது. எனக்கு ஒரு அக்கா உண்டு, 2 தங்கச்சி. அவங்க 3 பேரும் ரொம்ப எங்கள் தாய் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். கீழ்ப்படிவார்கள். வீட்டுக்கு தேவையான காரியத்தை வாங்கி தருகிறது, அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கிறது. என்னுடைய ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா எப்படி வாலிப வயசில் இருந்தாங்களோ அதை போல் நான் மாறி போனேன். என் தாய்க்கும் என் தகப்பனாருக்கும் என்னை குறித்த அதிக கவலை. இவன் எதிர்காலத்தில் இவன் என்ன போகிறானே தெரியலன்னு. இப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா மயிலாடுதுறைக்கும் கொல்லுமாங்குடிக்கும் டெய்லி வேலைக்கு ஸ்கூலுக்கு சைக்கிளில் போயிட்டு வரணும். அப்படி பாருங்க, போயிட்டு வரும்போதெல்லாம் சைக்கிளில் ரோட்டில் போகும்போது பஸ்ஸு போகுது, காரு போகுது, எத்தனை பேர் நடந்து போகிறாங்க, வயலில் வேலை செய்கிறாங்க, சைக்கிள் போகுது. அதில் எங்கள் அப்பா ஒரு நபர். ஆனால் என்னை குறித்த கவலை அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட என்னை பற்றி விண்ணப்பமா, இப்படி இருக்கிறானேப்பா, இப்படி இருக்கிறானே, ஜோம் பண்ணிகிட்டே போவாங்களாம். ஜோம் பண்ணிகிட்டே திரும்பி வருவாங்களாம். எங்கள் அப்பாவுக்கு இந்த ஜெபம் கேட்கப்படுதா கேட்கப்படலையா? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரல. எங்கள் அப்பா ஜோம் பண்ணிட்டு போவாங்க, ஜோம் பண்ணிட்டே வராங்க. ஆனால் என்னுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றமும் இல்லை. இப்படி இருக்கும்போது பாருங்க, ஒரு நாள் அவங்க பிறந்து வளர்ந்த ஊருக்கு அவங்க போயிருக்கிறாங்க, தஞ்சாவூருக்கு. அப்போ ஒரு பக்தி உள்ள ஒரு தாயார், ஒரு தீர்க்கதரிசி அவங்களை தற்செயலாக சந்தித்து ஜெபிக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தாயார் என்னுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கும் பொழுது, தீர்க்கதரிசினா யாரு? தேவனுடைய வாயாய் விளங்குகிறவர்கள். அந்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேச ஆரம்பித்தாரா. அவங்க ஒரு வயசான பாட்டி. ஆண்டவர் அவங்க மூலமா என்ன பேசுறாரா? நீ ஸ்கூலுக்கு போயிட்டு நீ திரும்பி வரிய சைக்கிள்ல, அப்படி போயிட்டு வரும்போதெல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து என்னை நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறத நான் கவனிச்சு கேட்கிறேன். எங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே ஆச்சரியம். பாருங்க, அவங்க என்னமோ அவங்க மன திருப்திக்கு இப்படி கடவுளை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணா அவர் கேட்பாரு, ஒரு மன திருப்தியில ஜெபிச்சவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வைராக்கியம். ஏன் ஏன் இந்த பாட்டி தஞ்சாவூர், எங்க அப்பா இருக்கிறது மயிலாடுதுறை. ஏறக்குறைய 55-60 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடம். அந்த தாயார் மூலம் ஆண்டவர் பேசுறாரு, நீ ரோட்ல போகும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து உன் மகனுக்காக நீ விண்ணப்பம் பண்ணிட்டு வர்றத நான் கேட்டேன், நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான். பாருங்க, அன்னையிலிருந்து எங்க அப்பாவுக்கு பயங்கர வைராக்கியம். இனி ரோட்ல போகும்போது என்ன, காலையிலையும் இரவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவேன். எங்க அப்பாவுக்கு பெரிய விசுவாசம் வந்தது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு என் ஜெபத்தை ஒருத்தர் கேட்கிறாரா? இவ்வளவு கோடி 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 மக்கள் உள்ள இந்த உலகத்துல என்ன பார்க்கிறாரா? என் நிலைமை, என் இருதயத்தின் அங்கலாய்ப்பு, என் மனசுல இருக்கிற வேதனை, பதப்பதைப்பு, என் குடும்பத்தை குறித்த கவலை, என் எதிர்காலத்தை குறித்த கவலை, இதை கர்த்தர் கவனிக்கிறாரா? கூர்ந்து கேட்கிறாரா? அவ்வளவு அக்கறை உள்ள தேவனா அப்படின்னு சொல்லி அவங்க இரவும் பகலும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. எப்படி சபைக்கு விரோதமாய் செயல்பட்ட சவுலை வானத்திலிருந்து ஒரு ஒளியை அனுப்பி சந்தித்தது போல ஆண்டவர் என்னை ஆஸ்பத்திரியில் வைத்து என்னை சந்தித்தார். ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள் நான் தள்ளப்பட்டேன். யாருக்கும் தெரியாம எங்கேயாவது தூரமா போயிடலாம், மிலிட்டரியில போய் சேர்ந்துடலான்னு சொல்லி என்னுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் எல்லாத்தையும் அதுக்கு உண்டான நபர்கிட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது எல்லாம்
ஓகே. இந்த நேரத்தில் பாருங்க, பிசிக்கல் டெஸ்ட் எடுக்க போகும்போது வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு சொல்லி என்னை டெஸ்ட் எடுக்கும் போது தான் கண்டுபிடித்தார்கள் என்னுடைய தொண்டையில் 2 பக்கமும் சதை வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி. டாக்டர்கிட்ட போகும் பொழுது பாருங்க, அவர் இது ஒன்றும் பெருசு இல்லை, காலையில் ஆபரேஷன் பண்ணி சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணினார்கள். ஆபரேஷன் செய்து 15வது நாள்ல 2 அந்த தையலும் பிரிந்தது. வாயிலிருந்து ரத்தம் தார தாரையாய் குட்டினது. இப்பொழுது பாருங்க, டாக்டர்கள் எல்லாம் அந்த இடம் சீல் வச்சிருச்சு, இனி என்ன பண்ண முடியும் என்று சொல்லி, என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லி கையெழுத்தெல்லாம் வாங்கி கொண்டு வாழ்வா சாவா என்ற சூழ்நிலையில் ஒரு ஊழியக்காரரை அழைத்து ஆஸ்பத்திரியில எனக்காக ஜெபிக்கும்படி அந்த ஊழியக்காரர் வந்தார். இயேசுவின் நாம மகிமைக்காக சொல்லுகிறேன், அன்றைக்கு அவங்க ஜெபித்த ஜெபம் ஆண்டவர் ஆஸ்பத்திரியில் வைத்தேன்னு சந்தித்தார். அந்த ஊழியக்காரர் என்னை பார்த்து கேட்டார், நீ கும்பிடுற கடவுள் தான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி. நான் தான் எந்த கடவுளையும் கும்பிடலையே, என் ஜீவியம் துன்மார்க்கமா இருந்தது. எப்படி என் தகப்பனார் வாலிப வயசில் இருந்தார்களோ அதை போலவே நான் இருந்தேன். இப்படி இருக்கும்போது ஐசியூ வார்டுக்கு போவதற்கு முன்பதாக அந்த பெட்டில் நான் முழங்கால் படியிட்டு அந்த ஊழியக்காரரோடு இணைந்து, ஆண்டவரே என் ஜீவியத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும், உடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும், எனக்கு மறு உயிர் தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணினேன். இயேசுவின் நாமம் மகிமைக்காக நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏதோ உங்க ஜெபத்தை ஒரு 2-3 தடவை செஞ்சுட்டு 1 மாசம் 2 மாசம் செஞ்சுட்டு நிறுத்திடாதீங்க. உங்க ஜெபத்தை ஒருவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏற்ற நேரம் வரும் பொழுது, ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் வெளியரங்கமான பதிலை தருவார். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அன்னாளுடைய உதடுதான் அசைந்தது, ஆனால் பரலோகத்தின் தேவன் எதனால் அந்த அன்னாள் வியாகுலத்தோடு இங்கு வந்திருக்கிறாள், அப்படி விண்ணப்பம் என்ன என்று கேட்டு அவள் எதிர்பார்த்தது ஒரே ஒரு குழந்தை, எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்து இந்த மலட்டு வாழ்க்கையை மாற்றி போடும், எனக்கு நிந்தை தாங்க முடியல, அவமானம் தாங்க முடியல, அதனால ஆண்டவரே என் ஜீவியத்தில் இந்த ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு குழந்தையை மட்டும் தந்து நிந்தையை மாற்றிவிடும், அவமானத்தை மாற்றிவிடும் என்று சொல்லி அன்னாள் ஜெபித்தாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, ஒரே ஒரு குழந்தை கொடுக்கல, மலடி 7 பெற்றாள், 7 பெற்றாள். நீங்க ஏதோ ஆண்டவர்கிட்ட ஒரு சின்னதா கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனா ஏசப்பா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஏன் இந்த ஜெபம் இன்னும் கால தாமதமாகி கொண்டிருக்கிறது? ஏன் லேட் ஆயிட்டே இருக்கு? நீ கேட்டது ரொம்ப சின்னது, கர்த்தர் பெரியசா ஏதோ ஒன்று உனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த சரணத்தை என்னோடு பாடி முடிப்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, தேங்க்யூ ஜீசஸ். விண்ணப்பத்தை கேட்பவரே, தண்ணீரை காண்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, இதயத்திலே பேசுகிறவரே,
ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.